என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆடி மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய மாசம். நதிகள்ல நீராடுனா பலவிதமான புண்ணியங்கள் இந்த ஆடி மாசத்துல கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாசம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் அப்படிங்கறதாலதான் இதை கற்கடக மாதம் அப்படின்னு நாம சொல்றோம். குலதெய்வ பிரார்த்தனைகள் செய்யலாம். எல்லை தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களை இந்த மாதங்கள்ல வணங்கினா சகலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஆடி மாசம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை இந்நாட்கள்ல செஞ்சா 7 ஜென்ம முன்னோர்கள், அதாவது 7 தலைமுறை முன்னோர்கள் அதுல கலந்துப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. செவ்வாய் சிம்ம ராசியில இருந்துகிட்டு 13ஆம் தேதி கன்னிராசிக்கு போறார். புதன் மிதனராசியில இருக்காரு. 18ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. சுக்கிரன் ரிஷபராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மிதனராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதனராசியில இருக்காரு. இந்த மாசத்துல சுக்கிரன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. சனி பகவான் மீனராசியில வக்கிரம் அடைஞ்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ராகு கும்பராசியில இருக்கார். கேது சிம்ம ராசியில இருக்கார். கன்னிராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னோட 7ஆம் பார்வையா மீனராசியில இருக்கிற வக்கிரமடைஞ்ச சனி பகவானை பார்க்கிறார். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் உங்களோட ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். வக்கரத்துல வந்தாலும் இப்ப நேர்கோட்டு பயணம் அப்படிங்கறத தொடங்கிட்டாரு. உங்களோட ராசிக்குள்ள ஆட்சி பெற்று உங்களோட ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிறப்ப தேக ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒத்த தலைவலி வரும், கைகால் குடைச்சல் இந்த மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத கொடுக்காது. அதனால அதை நினைச்சு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. என்னடா இது இப்படி ஆகுது, வைத்திய செலவு வேறையா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. குருவோட ஆதிக்கமும் ராசிக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறதால தொழில் நல்லபடியா இருக்கும். என்னடா இந்த நேரத்துல பார்த்து நல்லா வியாபாரம் போகுது, நம்மளால உட்காந்துருக்க முடியல, கடையில கைகாலெல்லாம் வலிக்குதே, எந்திரிச்சு வீட்டுக்கு போகுமா, கடையை சாத்திட்டும் போக முடியாதே, இப்படியும் இருக்கும். என்னடா இது ஒரு நம்ம நல்லா உட்காந்து திடமா உட்காந்துருக்கப்ப 10 ரூபாய்க்கு வியாபாரம் ஓடாது, நம்ம உடம்பு வளைய மாட்டேங்குது, எந்திரிக்க முடியலையேங்கிறப்பதான் இவ்வளவு வேலை வருதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் போட்டு வாட்டுறதுங்கிறது. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி சில பேருக்கு வீடு மாற்றம் மாதிரியான சிந்தனை இருக்கும். இருக்கிற வீட்டை காலி பண்ணலாமா, குறி சொல்ல ஒருத்தன் என்னை தேடிட்டு வந்தான், அவன் கூட இப்படிதான் சொன்னான், இதெல்லாம் நடந்திருக்கும். உங்களுக்கு வீட்டில் பட்டு இருந்திருப்பீங்க, யாராவது குறி சொல்லுவாங்க வீட்டை மாத்துங்கன்னு. வாடகை வீட்டில் தானே இருக்கோம், மாத்திட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்கும். தாராளமாக மாற்றலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு நம்ம எங்கே மாற்றிக்கிட்டு போகிறது, ஆனால் அவன் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இடமாற்றம் சொந்த வீட்டில் செய்ய முடியாதவர்கள் கொஞ்சம் நம்மளோட படுக்கை அறையை மாற்றிக்கிறது நல்லது. ஏதோ தெற்க தலையை வச்சு படுத்திங்கன்னா கிழக்க வச்சு படுக்கிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள். இந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்டது அந்த ரூமில் உட்காந்து சாப்பிட்றது, இது மாதிரி நம்மளோட சாப்பிட்ற இடம் உறங்குற இடத்த மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த காலகட்டத்தில் பூஜை அறையை ரொம்ப தூய்மையாக பராமரிக்கணும். அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறத கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாக பூஜை அறையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசி படிஞ்சு ஒரு பூ வச்சது போனது வந்தது, ஒரு விபூதி குங்குமம் இதெல்லாம் செதறி இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே சுக்கிரன் 10ஆம் தேதி வரார். இவ்வளவு நாளா விரயஸ்தானத்துல இருந்தாரு. இந்த கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, கால்நடை வளர்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் விரயத்தை கொடுத்துருப்பாரு. ஆடு மாடு வச்சிருப்பீங்க, கோழி வளர்த்துருப்பீங்க, அடிக்கடி அதுகளுக்கு உடம்பு சரியில்லாம போவோம். வீட்டில் இல்லாட்டி ஏதாவது வளர்ப்பு பிராணி இருக்கும், அதுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும். இனிமே அது மாதிரிலாம் வராது. உங்களோட சொந்த ராசிக்குள்ள சுக்கிரன் வந்த பிறகு 5க்கும் 10க்கும் 12க்கும் அதிபதி அவரு. அப்ப விரயங்கள் கொஞ்சம் இருந்தாலும், கட்டுக்கடங்காத செலவுகளே போனாலும் அது எல்லாமே சுப செலவுகளா இருக்கும். அதுக்கு உண்டான பணம் உங்ககிட்ட வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா விரையாதிபதி ராசிக்குள்ள வராரு இல்லையா, அதுவும் தேவகுருவும் அசுரகுருவும் கடுமையான பகை. ரெண்டுமே உங்களோட ராசிக்குள்ள இருக்கு. 2 பேர் உங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம பாட்டுக்கா தூங்கிட்டு இருப்போம், 2 பிள்ளைய அடிச்சுட்டு கத்திச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏந்திரிச்சு ஒழுங்கா ஓடுறீங்களா இல்லையா அப்படின்னு பிள்ளைகளை போட்டு சாத்துவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு விதமான சந்தோஷம்தான். அப்படிங்கிறதால
அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் சுப செலவுகள் அப்படிங்கிறது தான். அது மாதிரி உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி சுப செலவுகள் பண்ணிக்கலாம் தப்புள்ள. ஏன்னா விரையாதிபதி ராசிக்குள்ளே வரார் அப்படிங்கிறப்ப நாமளாக செலவு பண்ணிடணும். வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஏசி வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், ஏதோ ஒன்று வாங்கி போகிறேன்னு இப்படி விரையம் பண்ணிட்டு போயிடணும். இல்லாட்டி வைத்திய செலவு வரும், வெட்டியா இல்லாட்டி அவனா கிடங்க கேட்பான், திரும்பி தர மாட்டான், அப்படி பிரச்சனை வரும். அதுமாரி சிம்ம ராசியில் இருக்கிற செவ்வாய் ஆடி 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு போயிடுறார். 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் 4வது வீட்டுக்கு போறார் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுமாரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ என் புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக தான் போயிட்டு இருந்திருப்போம். வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குறோம், அங்கேயும் ஒருத்தன் எரிஞ்சு நம்ம மேலே விழுகுறோம். என்ன பண்ணி தொலைகிறது நேரம், அப்படி நம்ம மேலே அதிகாரின்னா அப்படி தான் இருப்பான். அப்படியே குரங்கு மாதிரியே இருப்பானுங்க சில பேர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிதான். இதுமாரி மேலே உள்ளவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் அதிகம் உலகத்திலேயே. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு ஆதரவான அதிகாரி அங்கே வந்துடுவார். எரிஞ்சு விழுந்தவன் இடமாற்றமாகி எங்கேயாவது போயிடுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ ஏன்டா திங்கக்கிழமை வருது எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போகணுன்னு நினச்சவங்க கூட ஆஃபீஸில் சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. சக ஊழியர்களோட ஆதரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான் அவங்கள. நாம் நல்லது செஞ்சால் கூட கூடயே உட்காந்து குழி பறிக்கக்கூடிய ஆளுங்க தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை இனங்கண்டு ஒதுக்கிட்டு நல்லவர்களை அடையாளம் கண்டுக்குவீங்க. இவன் தான் நமக்கு தோதா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வேலைக்கு போகிற இடம் அந்த சூழல் அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி உங்களோட ராசிக்குள்ளேயே புதன் ராசிநாதன் 18 தேதி வரைக்கும் இருக்கார். ராசி அதிபதியும் அவர் தான், 4ஆம் இட அதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறப்ப அவர் ராசிக்குள்ளே இருக்கிறப்ப நன்மை நடக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே அவர் தனஸ்தானத்துக்கு போகிறார், கடகராசிக்கு போகிறாருங்கிறப்ப காசு பணம் சரளமாக புரளும். மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி கைவிட்டு போன வரன் திரும்ப வரலாம். ஒரு நாள் பொண்ணு பார்த்தேன், பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏதோ ஜாதகங்கிறானுங்க லொட்டுலோசுக்குன்னு கலைச்சி விட்டானோ என்னத்தப்போ அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் திரும்ப அவங்களே தேடிட்டு வருவாங்க. இல்லைப்பா வேற 2 இடத்துல ஜாதகம் பார்த்தோம், எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க, பேசலாம் அப்படிம்பாங்க. இது மாதிரி கைவிட்டு போன வரன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறதுல வெற்றி அடையலாம். அதுவும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரோ நண்பன் ஒருத்தன், கூட்டாளி ஒருத்தன் ஒரு சிங்கப்பூரில் இருக்கான், துபாயில் இருக்கான், சவுதியில் இருக்கான், அவன் நமக்கு ஒரு விசா எடுத்து அனுப்புகிறான்னா, அவன் கம்பெனிலே ஒரு வேலை இருக்குன்னா போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு இருந்தவங்களாம் இப்போ அது டக்குன்னு பயணம் அப்படிங்கிறது ஆகிடும். என்னடா போன வாரம் கூட வந்த ஒன்றும் சொல்ல, இப்போ திடீர்னு வெளிநாடு போகிறேங்கிறியா அப்படின்னு சொந்த பந்தங்களே ஆச்சரியப்படுவாங்க. இதுமாரி பொது வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானம் வேணும். ஏன்னா ராசிக்குள்ளேயே குரு இருக்கார் இல்லையா, அவர் இந்த பொது வாழ்க்கையில் கொஞ்சம் சேட்டையை கொடுப்பாரு. இந்த சமூக வலைதளத்தில் எழுதுறது, பொது வெளியில் பேசுறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி செவ்வாய் சனி பார்வை இருக்கு. கன்னியில் இருக்கிற செவ்வாய் மீனத்தில் இருக்கிற சனியை பார்ப்பார். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை தலை தூக்கும். அதனால இந்த பூர்வீக சொத்துல பங்கு பாகம் பிரிக்கிற வேலை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா இந்த ஆடி மாசம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.